அண்ட் இன்றைக்கி ஒரு பிக் மேட்ச் பார்க்க போகிறோம். அண்ட் டோர்னமெண்ட்டோட இது செகண்ட் செமிஃபைனல். டீம்ஸ் பார்த்தோம்னா ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் லவகுசா அத்திகுளம், அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சி கரிசல்குளம். நல்ல ஒரு யங்ஸ்டர் டீம். ரெண்டு டீமும் 3 நாக் அவுட்ஸ் மேட்ச் நல்லா ப்ளே பண்ணி அண்ட் இப்போ ஃபைனல் டிசைடருக்கு வந்திருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே ஒரு ஃபைனலுக்கான டிசர்வ்டு டீம். அண்ட் நீங்கள் டாஸ் ஃபினிஷ் ஆகிருக்கு. ட்ரிபிள் சி டாஸ் ஓன் பண்ணியிருக்காங்க அண்ட் சூஸ் டு பேட் எடுத்திருக்காங்க. அண்ட் லவகுசா ஃபீல்டிங் கிளம்புறாங்க. அண்ட் லவகுசாவோட பவுலிங் லைனை பார்த்தோம்னா ஒரு 2 ஸ்டார் ஓப்பனிங் பவுலர்ஸ் இருக்காங்க, ராபின் அண்ட் யோகேஷ். அண்ட் இவங்களோட பவுலிங்கை ட்ரிபிள் சி ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் எப்படி எதிர்கொள்கிறாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த சீசனில் இதுவரை நடந்த மேட்சஸில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் லிஸ்ட்டில் பவுலர் ராபின் அண்ட் பவுலர் ஆல்ரவுண்டர் அசோக் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே 5 விக்கெட்ஸ் டேக்கன் பண்ணியிருக்காங்க இதுவரைய. அண்ட் லவகுசா பார்த்தீங்கன்னா அந்த எண்டை டோர்னமெண்ட்டை எல்லா கேமும் சிறப்பாக ஆண்டு கொடுத்துருக்காங்க அவங்க டீமுக்கு. அண்ட் இப்போது அம்பேஸ் கிளம்புறங்கிறாங்க. அம்பேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் எல்சிசியோட ஒரு ஆல்ரவுண்டர், அண்ட் வெங்கடேஷ் அவரும் ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லுவார், பட் ஒரு பவுலர். அண்ட் இன்றைக்கி ட்ரிபிள் சி அவங்க ஓப்பனிங் பேர்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்பவும் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் முனிஷ் அண்ட் கார்த்தீஸ்வரன் இறங்குவாங்க. அண்ட் இந்த டைம் பேட்ஸ்மேன் முனிஷ் அண்ட் காளீஸ்வரன் இறங்குறாங்க. காளீஸ்வரன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர், நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஸ்டார் பவுலர் கூட அவங்க டீமில். அண்ட் மேட்சை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு எங்கள் டீம் எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு டீமை ஃபேஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ட்ரிபிள் சி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 கேம்ஸ் சேசிங் பண்ணாங்க. அண்ட் இந்த கேம் பேட்டிங் ஃபஸ்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. டார்கெட் எவ்வளோ செட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் நம்ம பிச்சை பொறுத்தவரை ஒரு ஈவினிங் கேமுக்கு மினிமம் டார்கெட் ஒரு 19 இருந்தால் தான் டிஃபெண்ட் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் இன்னிங்ஸோட முதல் பந்து பவுலர் ராபின், பேட்ஸ்மேன் முனிஷ். அண்ட் முதல் பந்திலே ஒரு ஒயிட் டெலிவரி. அண்ட் நீங்கள் கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு ஒரு பவுண்டரிக்கான வாய்ப்பா. பட் பாலில் வேகம் இல்லை, பட் நல்ல ஒரு குட் ஸ்டாப். பட் இருந்தாலும் இவங்க 3 ரன்ஸ் ஓடிருக்காங்க. நல்ல ரன்னிங். பால் போடாமலே 4 ரன்கள் எடுத்திருக்காங்க. அண்ட் ரீபால் நல்ல ஒரு பந்து, பட் லெக் சைட் சொல்லட்டி விட்டுருக்காரு. கேப்பில் போயிருக்குது, பவுண்டரிக்கு போயிருமா, பவுண்டரி. நல்ல ஒரு பிளே. பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா காளீஸ்வரன் ஒரு பந்திலேயே 8 ரன்கள் வந்திருக்குது முதல் ஓவரிலே. அண்ட் இப்போ ஸ்டிக் சேஞ்ச் பண்ணி போகிறாரு. நல்ல ஒரு பந்து, நல்ல ஒரு ஸ்விங், செமையான டெலிவரி, நல்ல ஒரு ஏர்லேயே ஸ்விங் ஆகி வந்துச்சு. நல்ல ஒரு யாக்கர் அட்டெம்ப்ட். அகைன் ஒரு நல்ல ஒரு கேட்சுக்கான வாய்ப்பா, நல்ல ஒரு எட்ஜாக இருக்குது, ஒரு லீடிங் எட்ஜ், ஒரு விக்கெட். ஃபீல்டர் மாரிஸ்வரன் கைக்கு போயிருக்குது. அண்ட் நீங்கள் முதல் விக்கெட்டை எடுக்கிறாரு பவுலர் ராபின். இதோட அவர் இந்த டோர்னமெண்ட்டில் 6வது விக்கெட். முதல் ஓவர்லேயே ட்ரிபிள் சி முதல் விக்கெட் இழக்கிறாங்க. அண்ட் நீங்கள் நியூ பேட்ஸ்மேன் மகேஷ். அண்ட் நல்ல ஒரு டெலிவரி, நல்ல ஒரு லைன், சரியான ஃபாஸ்ட்டும் கூட. அன்பிளேயபிளாக இருந்துச்சு. அகைன் ஒரு நல்ல டெலிவரி, பட் இந்த தடவை ஷார்ட் பால், நல்ல ஒரு பேஸ் இருந்தனால கீப்பருக்கு போயிருக்குது. ஒரு கடைசி பந்து, அகைன் நல்ல டெலிவரி, நல்ல ஸ்விமாகி போச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் டெலிவரி, செமையாக யாரில் ஸ்விங் ஆகுது டெலிவரி. அண்ட் அகைன் நல்ல டெலிவரி, நல்ல ஸ்விங், வெளியே எடுத்து போயிருக்காரு. ஓவரோட முடிவில் 9-1. அண்ட் நீங்கள் செகண்ட் ஓவர் போட பவுலரா யோகேஷ் முதல் பந்திலே ஸ்விட்ச்க்கு ட்ரை பண்ணார், பட் சரியாக கனெக்ட் ஆகலை. அங்கே நீங்கள் ஒரு குயிக் சிங்கிள். அண்ட் ட்ரிபிள் சி பொறுத்தவரை நிறையா குயிக் சிங்கிள்ஸ்னால் எடுப்பாங்க. அண்ட் நல்ல ஒரு டெலிவரி, நல்ல ஸ்விங் ஆகிருக்கு, பட் ஒரு ஒயிட் டெலிவரி. இவருக்கும் நல்ல ஏர்லை ஸ்விங் ஆகுது. அண்ட் அகைன் சேம் டெலிவரி அண்ட் ஒயிட். மற்ற மேட்சை கம்பேர் பண்ண இந்த மேட்ச் பயங்கரமாக போலிங் பண்ணுறாங்க. இங்கே ஒரு ஃபுல் டாஸ், லாங் ஆஃப் பேருக்கு ஒரு சிங்கிள். அண்ட் நீங்கள் பேட்ஸ்மேன் முனிஷ் ஆன் ஸ்ட்ரைக். லாங் ஆஃப் போயிருக்குது, பட் ஃபீல்டர் கையில் ஒரு சிங்கிள். இங்கே 2க்கான வாய்ப்பு. நல்ல ஒரு ரன்னிங். நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி, டாட் பால். ஏன் நல்ல டெலிவரி, ஃபீல்டர் கையில், பட் ரன் அவுட்க்கு எரிஞ்சார். பட்
ஓவரோட கடைசி பந்து அகைன் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. பட் இங்கே ஒரு குயிக் சிங்கிள் எடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங். ஓவர் முடிவில் 16க்கு 1. அண்ட் இங்கே நியூ பவுலர் முத்து லாங் ஆஃப் அடிச்சிருக்காரு. 2க்கான வாய்ப்பா ஒரு சிங்கிள். பவுலர் முத்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு நல்ல ஒரு லெக் கட்டர்ஸ் நல்லா போடுவார். அண்ட் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பா அகைன் ஃபீல்டர் மாரிஸ் கையில் ஒரு விக்கெட். இங்கே சி 2வது விக்கெட் இழக்கிறாங்க பவர் பிளேயில். அண்ட் இங்கே ஒரு பிக் விக்கெட்டும் கூட பேட்ஸ்மேன் முனிஸ். அண்ட் இங்கே இன்னிங்ஸை கடைசி வரை கொண்டு போகிற பேட்ஸ்மேன் விக்கெட் ஆயிருக்காரு. அண்ட் யார் சியை கடைசி வரை ரன் கொண்டு போகிறான்னு பார்க்கலாம். அண்ட் இங்கே நியூ பேட்ஸ்மேன் செந்தில் முதல் பந்திலே டாட் பால். அகைன் நல்ல டெலிவரி, பட் ஒரு வைட் டெலிவரி அகலப்பந்து. அண்ட் இங்கே ஒரு எட்ஜ் கேப்பில் போயிருக்குது. பவுண்டரிக்கான வாய்ப்பா, பட் இங்கே ஒரு குட் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பவுண்டரி போகவில்லை. பட் இங்கே 3 ஓடி இருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே நிறைய ரன்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட் லாங் ஆஃப் போயிருக்குது. உங்கள் ஒரு குயிக் சிங்கிளுக்கான வாய்ப்பு. மிட் ஆஃப்க்கு போயிருக்குது ஒரு சிங்கிள். அண்ட் அகைன் பேட்ஸ்மேன் செந்தில் நல்ல கட் ஷாட், பட் ஃபீல்டர் கையில் ரன் அவுட்கான வாய்ப்பா. ஒரு குயிக் சிங்கிள் எடுத்திருக்காங்க. ஒருத்தருக்கு ட்ரை பண்ணுறாங்க, பட் ஃபீல்டர் எடுத்துட்டாரு. ஓவர் முடிவில் 23க்கு 2. அண்ட் இங்கே நியூ பவுலர் அசோக் அண்ட் பேட்ஸ்மேன் செந்தில். ஆஃப் சைட் கொண்டு வரப்பட்ட பந்து, பட் லெக் சைட் சொல்லிட்டு பார்த்தாரு. இங்கே ஒரு மிஸ் டாட் பால். இங்கே ஒரு விக்கெட். இறங்கி போய் அடிச்சு குயிக் சிங்கிள் ட்ரை பண்ண பார்த்தாரு, பட் பேட்ஸ்மேன் பாலை மிஸ் பண்ணியிருக்காரு. கீப்பர் பிடிச்சி அடிச்சிருக்காரு. அண்ட் இங்கே பவுலர் அசோக்கு ஒரு 6வது விக்கெட் இந்த டோர்னமெண்ட்டில். அண்ட் போத் பவுலர் ராபின் அண்ட் அசோக் 2 பேருமே 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 3 விக்கெட் இழந்த நிலையில் இருக்கிறாங்க சி. அண்ட் இங்கேருந்து யார் அவங்க டீமை ஸ்கோர் எடுத்து போகிறாங்கன்னு பார்க்கலாம். யார் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் இங்கே நியூ பேட்ஸ்மேன் கார்த்தீஸ்வரன். நல்ல ஒரு பந்து, பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு டாட் பால். லெக் சைட் போட்ட பந்து, பட் பேட்ஸ்மேனுக்கு கனெக்ட் ஆகலை. ஒரு குயிக் சிங்கிள். பேட்ஸ்மேன் மகேஷ் ஆன் ஸ்ட்ரைக். நல்ல ஒரு ஷாட், பட் கேப்பில் போயிருக்கா, பட் ஃபீல்டர் இருக்கிறாரு. பட் இங்கே செகண்ட் ரன் ஓடுறாங்க. அண்ட் த்ரோவும் ராங்காக போயிருக்குது. நல்ல டெலிவரி, பட் இங்கே ஒரு குயிக் சிங்கிளுக்கான வாய்ப்பா. குயிக் சிங்கிள் ஓடி இருக்கிறாங்க. அண்ட் ஓவர் முடிவில் 27க்கு 3. அண்ட் நியூ பவுலர் மாரிஸ். அண்ட் முதல் பந்திலே ஒரு வைட் டெலிவரி. மாரிஸ் வர்சஸ் மகேஷ். நல்ல ஒரு டெலிவரி, ஒரு எட்ஜ். இங்கே குயிக் சிங்கிளுக்கான வாய்ப்பா. குயிக் சிங்கிள் ஓடி இருக்காங்க. அண்ட் பேட்ஸ்மேன் கார்த்தீஸ்வரன் ஆன் ஸ்ட்ரைக். ஒரு நல்ல யாக்கர். பேட்ஸ்மேன் கிட் பண்ணலான்னு போனார், பட் கடைசி நேரத்தில் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணார். இங்கே ஒரு விக்கெட்டை இழக்கிறாரு. 4 விக்கெட் டவுன் பண்ணுறாங்க சி. பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே நியூ பேட்ஸ்மேன் அருண். நல்ல ஒரு பேட்ஸ்மேன். நல்ல 6 and 4 அடிக்கிற ஒரு பேட்ஸ்மேன் தான். அண்ட் இங்கே லாங் ஆன் அடிச்சிருக்காரு முதல் பந்திலேயே. ஒரு சிங்கிள். பேட்ஸ்மேன் மகேஷ் அண்ட் அருண் பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். அகைன் லாங் ஆஃப் அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிள். தூக்கி அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்குதா? கேப்பில் போயிருக்குது. ஒரு பவுண்டரி. முதல் பவுண்டரியை ரிஜிஸ்டர் பண்ணுறாரு பேட்ஸ்மேன் அருண். நல்ல ரிதமில் இருக்காரு பேட்ஸ்மேன் அருண். இங்கேருந்து மேட்சை எப்படி கொண்டு போகிறாரு பார்க்கலாம். அண்ட் அகைன் நல்ல ஒரு ஷாட். வெளியில் போயிருக்குதா? கவர்ஸில் தூக்கி அடிச்சிருக்காரு. ஒரு 6er. அண்ட் மேட்சை பேக் கொண்டு வராங்க அவங்க பக்கம். நல்ல ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க.
பார்க்கலாம் இந்த பார்ட்னர்ஷிப் எப்படி போகுதுன்ட்டு. அன்றைக்கி ஒரு நல்ல பால் அண்ட் பவுலர் யோகேஷ் நல்ல ஒரு யாக்கர் டாட் பால். அகைன் நல்ல பந்து ஃபீல்டர் கையில், பட் இருந்தாலும் ஒரு குவிக் சிங்கிள் ஓடி இருக்காங்க. அன்றைக்கி ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி, குவிக் சிங்கிள்கான முயற்சி, பட் 2க்கான வாய்ப்பு இருக்குதா? சிங்கிளோட ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு ஷாட் லெக் சைட் சொல்லிட்டு இருக்காரு, பட் ஃபீல்டர் இருக்கிறாரு. இங்கே 2க்கான வாய்ப்பா? 2 ரன்ஸ் ஓடி இருக்காங்க. அன்றைக்கி ஒரு ஓவர் த்ரோ மிஸ், ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஓவர் த்ரோ. அகைன் 2 ரன்ஸ் ஓடிட்டாங்க. பவுண்டரி தாண்டாமலே 4 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. இங்கே ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி, லெக் சைட் தட்டி விட்டுருக்காரு, ஒரு பவுண்டரி. அண்ட் இதோட 50 ரன்ஸ் தாண்டுறாங்க ட்ரிபிள் சிஐ. அண்ட் முதல் விக்கெட் டவுன் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் 2 ஓவர்ஸ் பவுண்டரிஸ் அடித்து கொண்டு வந்திருக்காங்க ஸ்கோரை. இல்லை கம்பேக் கொடுக்குறாங்க. இங்கே ஒரு சிங்கிள்கான முயற்சி, பட் 2க்கான வாய்ப்பு இருக்குதா? சிங்கிளோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஓவர் முடிவில் 52க்கு 4. அகைன் பவுலர் அசோக் நல்ல ஒரு பந்து, இங்கே ஒரு கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு. குவிக் சிங்கிள்கான வாய்ப்பு, குவிக் சிங்கிள் ஓடி இருக்காங்க. பவுலர் அசோக் டு அருண். அண்ட் கேப்பில் போயிருக்குதா? நல்ல ஒரு ஷாட் கேப்பில் போயிருக்குது, பட் பவுண்டரி போகுமா? பவுண்டரி போகவில்லை. இருந்தாலும் ஒரு 3 ரன்ஸ் ஓடி இருக்காங்க. நல்ல ஒரு குட் ரன்னிங். இந்த இன்னிங்ஸ் பொறுத்தவரை ட்ரிபிள் சி ஓடியே 25 ரன்கள் சேர்த்துருப்பாங்க இதுவரைய. ஒரு நல்ல டெலிவரி, பட் ஒரு எட்ஜ், ஒரு சிங்கிள். அகைன் பேட்ஸ்மேன் அருண் ஆன் ஸ்ட்ரைக். நல்ல ஒரு பந்து, ஒரு லெக் சைட் தட்டி விட்டுருக்காரு. அகைன் 2க்கான வாய்ப்பா? பட் சிங்கிளோட ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கடைசி 2 பந்து, நல்ல ஒரு பந்து, ஒரு டாட் பால். ஒரு கடைசி பந்து, இங்கே ஒரு ஒயிட் டெலிவரி, பட் கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க, ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பவுண்டரிக்கான வாய்ப்பா? ஒரு பவுண்டரி, ஒரு வைடு பவுண்டரி. 5 ரன்கள். அண்ட் லாஸ்ட் 3 ஓவர்ஸ் கேம் ட்ரிபிள் சி பக்கம் இழுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஓவர்த்துறக்கான வாய்ப்பு, 2 ரன்ஸ் ஓடி இருக்காங்க. ட்ரிபிள் சியை பொறுத்தவரை ஒரு ஓவர் அவங்க பக்கம் திருப்பினால அவங்க பக்கம் மொத்தமாக திருப்பிடுறாங்க. அண்ட் அதே தான் இந்த கேமும் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே அகைன் பவுலர் ராபின் முதல் ஓவர் போட்டார், பட் இப்போ ஒரு 8th ஓவர் டெத் ஓவருக்கு வந்திருக்காரு. நல்ல ஒரு பந்து, ஒரு குயிக் சிங்கிள். முதல் 2 பந்து அருமையாக போட்டிருக்காரு. அகைன் நல்ல டெலிவரி, ஒரு டாட் பால். 3 பந்துகள் அருமையாக போட்டிருக்காரு. நல்ல கம்பேக் கொடுக்குறாரு. லாஸ்ட் 3 ஓவர்ஸ் ரன் கொடுத்ததை ஸ்டாப் பண்ணுறாரு. அன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஷாட் கேப்பில் போயிருக்கா, பட் நல்ல ஒரு ஸ்டாப்பும் கூட. இங்கே ஒரு எட்ஜ் ஆகி போச்சு, நல்ல ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஃபீல்டர் மாரிஸ். லெக் சைட் போட்ட பந்து தட்டி விட்டுருக்காரு. ஒரு கிக் சிங்கிள்கான முயற்சி, 2க்கான வாய்ப்பு இருக்கா? சிங்கிளோட ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கடைசி பந்து, நல்ல ஒரு பந்து, இங்கே ஒரு குயிக் சிங்கிள்கான முயற்சி. அந்த ஓவரை நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு. கடைசி 3 ஓவரில் பவுண்டரி இருந்தது, போன ஓவர் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. அன்றைக்கி அகைன் பவுலர் முத்து இங்கே ஒரு லெக் சைட் சொல்லி அடிச்சிருக்காரு, தூக்கி அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்குது, பட் இங்கே 2 பேரும் மிஸ்கம்யூனிகேஷன் பண்ணியிருக்காங்க ஃபீல்டர்ஸ். ஒரு பவுண்டரி, முதல் பந்திலே பவுண்டரியை கொடுத்துருக்காரு பவுலர் முத்து. பேட்ஸ்மேன் அருண் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க, நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அகைன் லெக் சைட் போட்ட பந்து ஒரு
தட்டி விட்டுருக்காரு பவுண்டரிக்கான வாய்ப்பா. பட் பந்தில் வேகம் இல்லை. 2 runs ஓடி இருக்காங்களா, ஒரு சிங்கிளோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நாங்கள் மகேஷ் ஆன் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன். நல்ல ஒரு ஷாட் லாங் ஆன் அடிச்சிருக்காங்க. கேப்பில் போயிருக்குதா, பட் இங்கே ஃபீல்டர் கையில் எடுத்திருக்காரு. ஒரு சிங்கிள். அகைன் பேட்ஸ்மேன் அருண் ஆன் ஸ்ட்ரைக். நல்ல ஒரு ஷாட், இங்கே ஒரு எட்ஜ் ஃபீல்டர் கையில் ஒரு குவிக் சிங்கிள். நல்ல ஒரு டெலிவரி, பட் லெக் சைட் தட்டி விட்டுருக்காரு. பவுண்டரி அடிக்க பார்த்தாரு, பட் சரியாக கனெக்ட் ஆகலை. ஓவரோட கடைசி பந்து. நல்ல ஒரு ஷாட், ஸ்ட்ரைட் தூக்கி விட்டுருக்காரு. வெளியில் போயிருக்குதா, டிஸ்டன்ஸ் இருக்குதா, வெளில போயிருக்குது. நல்ல ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காரு பேட்ஸ்மேன் அருண். 9 ஓவருக்கு 84 ரன்கள். அண்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர். பவுலர் மாரிஸ், பேட்ஸ்மேன் மகேஷ் ஆன் ஸ்ட்ரைக். ஒரு சிங்கிள் தட்டி விட்டுருக்காரு. அண்ட் பேட்ஸ்மேன் அருண் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பின் ஓவர்ஸில் நல்லா ப்ளே பண்ணுவார். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் வர்ற ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். நானும் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் கேப்சர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு லெக் சைடு வைட் டெலிவரி. பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணியிருக்கிறாரு நல்ல ஒரு வாய்ப்பை. அண்ட் அகைன் சைட் தூக்கி அடிச்சிருக்காரு ஃபீல்டர் கையில். அப்படிங்க ஒரு மிஸ்ஃபீல்டு. 2க்கான வாய்ப்பு, ரன் அவுட்கான வாய்ப்பா. பட் த்ரோ ஃபாஸ்ட்டாக வரல. 2 ஓடி இருக்காங்க. அண்ட் அகைன் ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்குதா, பட் ஃபீல்டர் கையில் எடுத்திருக்காரு. இந்த தடவை 2 ரன் ஓடி இருக்காங்க. ரன் அவுட்கான வாய்ப்பு. இங்கே ஒரு ரன் அவுட். நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கடைசி ஓவரில் தான் பிரேக் பண்ணியிருக்காங்க. இன்னும் 3 பந்துகள் இருக்குது. பேட்ஸ்மேன் அருண் தன்னோட விக்கெட்டை இழக்கிறாரு. இருந்தாலும் நல்ல பேட்டிங், நல்ல ரன் எடுத்து கொடுத்துருக்காரு. லெக் சைட் போட்ட பந்து ஒரு லெக் பை சிங்கிள். அகைன் பேட்ஸ்மேன் மகேஷ் ஆன் ஸ்ட்ரைக். நல்ல ஒரு ஷாட், பட் லெக் சைட் போயிருக்குது. 2க்கான வாய்ப்பா. நல்ல ஒரு குயிக் சிங்கிள். இன்னிங்ஸோட கடைசி பந்து. தூக்கி அடிச்சிருக்காரு. லெக் சைடு வெளியில் போயிருக்கா, டிஸ்டன்ஸ் போயிரு. கேட்சுக்கான வாய்ப்பு, பட் இதையும் தாண்டி போயிருக்குது. இன்னிங்ஸை நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு பேட்ஸ்மேன் மகேஷ். அண்ட் இன்னிங்ஸோட முடிவில் 98க்கு 5. டார்கெட் பார்த்தீங்கன்னா 99. அண்ட் முதல் இன்னிங்ஸை பொறுத்தவரை பயங்கரமாக விளாண்டு கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் சி. அண்ட் இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் களம் இறங்குறாங்க. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். அருண் அண்ட் மகேஷ் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. பவுண்டரிஸ் அண்ட் ஃபோர்ஸும் நல்லா எடுத்து ஸ்கோர்ஸை நல்லா ஏற்றி விட்டுருக்காங்க. அண்ட் பவுலிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரிபிள் சி பொறுத்தவரை ஸ்டார் பவுலர் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் முனிஷ். அண்ட் வழக்கம் போல் லவ்குசாவோட ஓப்பனிங் பார்ட்னர் பேட்ஸ்மேன் அசோக் அண்ட் பாலா களம் இறங்குறாங்க. அண்ட் 99 ரன் சேஸ் பண்ணணும். அண்ட் இன்னைக்கு வின் பண்ணுறவங்க நெக்ஸ்ட் வீக் ஃபைனல் ஆடுவாங்க. ஃபைனல் ஜூலை 12 சண்டே. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் ட்ரிபிள் சியோட முதல் ஓவர் போட வழக்கம் போல் பவுலர் ராஜா, பேட்ஸ்மேன் பாலா ஆன் ஸ்ட்ரைக். லெக் சைடு அடிக்கப்பட்ட பந்து. இங்கே ஃபீல்டர் தடுக்க முயற்சி, பட் ஒரு சிங்கிள். பேட்ஸ்மேன் அசோக் ஆன் ஸ்ட்ரைக். ராஜா வர்சஸ் அசோக். முதல் பந்தில் லெக் சைட் தூக்கி அடிச்சிருக்காரு. வெளியில் டிஸ்டன்ஸ் போயிருக்கு தான் பார்க்கலாம். பட் இங்கே ஒரு பவுண்டரி. நல்ல ஒரு ஷாட். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட்ஸ்மேன் அசோக் ஒரு 360 பிளேயர் கூட. அண்ட் எல்லா மேட்சும் லாங் இன்னிங்ஸ் விளாண்டு கொடுத்துருக்காரு. அண்ட் நீங்கள் ஒரு ஒயிட் டெலிவரியா, பட் பேட்ஸ்மேன் பேரில் பட்டிருக்கு. இது லெக் சைடு அகைன் தூக்கி அடிச்சிருக்காரு. பட் இந்த தடவை ஃபீல்டர் இருக்கிறாரு. அன்னைக்கு ஒரு மிஸ் பண்ணியிருக்காரு ஃபீல்டர் செந்தில் கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா 3 கேட்சஸ் பிடிச்சாரு. பட் இந்த டைம் கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட்டை மிஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு கேட்சர், பட் இந்த மேட்ச் மிஸ் பண்ணியிருக்காரு. அது ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட்.
அண்ட் அகைன் பேட்ஸ்மேன் பாலா தூக்கி அடிச்சிருக்காரு. பட் ஃபீல்டர் தலைக்கு மேலே போயிருக்குது. ஒரு சிங்கிள். ட்ரிபிள் சி பொறுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட்டை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு சான்ஸை மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் எவ்வளோ இம்பேக்டாக இருக்கும் பார்க்கலாம். தூக்கி அடிச்சிருக்காரு. வெளியில் போயிருக்குது. டிஸ்டன்ஸும் நல்லா போயிருக்குது. அடித்த உடனே தெரியுது வெளியில் போயிருக்குதுன்ட்டு. அண்ட் ஒரு கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. சரியான இம்பேக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் 6 ரிஜிஸ்டர் பண்ணுறாரு பேட்ஸ்மேன் அசோக். அண்ட் நியூ பவுலர் காளிராஜ். நல்ல ஒரு ஸ்டார் பவுலர். முதல் பந்து டாட் பால் பண்ணியிருக்காரு. பேட்ஸ்மேன் பால் ஆன் ஸ்ட்ரைக். நல்ல ஒரு பந்து மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு டாட் டெலிவரி. சரியான பால். நல்ல ஒரு விக்கெட். அண்ட் இது அவரோட ஃபேவரட் விக்கெட் டேக்கிங் லென்த்னு நினைக்கிறேன். போன மேட்ச் பார்த்தீங்கன்னா பால் பை பால் 2 விக்கெட்ஸ் சேம் டெலிவரி போட்டு விக்கெட் எடுத்தார். அண்ட் அதே மாதிரி இந்த மேட்சை எடுத்திருக்காரு. அண்ட் நியூ பேட்ஸ்மேன் பிரதீப் ஆன் ஸ்ட்ரைக். லெக் சைட் போட்ட பந்து ஒரு குயிக் சிங்கிள்கான முயற்சியா? ஒரு குயிக் சிங்கிள். பேட்ஸ்மேன் அசோக் ஆன் ஸ்ட்ரைக். லெக் சைட் போட்ட பந்து ஒரு வைட் டெலிவரி. ஒரு ஷார்ட் பால் தலைக்கு மேலே தூக்கி அடிச்சிருக்காரு. ஒரு பவுண்டரிக்கான வாய்ப்பு. பவுண்டரி. நல்ல பவுலிங் ஏற்றி போட்டுட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு ஷார்ட் பால் போட்டிருக்காரு. அவரோட கடைசி பந்து லெக் சைட் அடிச்சிருக்காரு. பட் இங்கே ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங். லாங் ஆன் ஃபீல்டுக்கு போகாமல் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள். ஓவரோட முடிவில் 20க்கு 1. அண்ட் நீங்கள் நியூ பவுலர் பவர் பிளேயில் முனியராஜ். முதல் பந்திலே ஒரு வைட் டெலிவரி. நீங்கள் ஒரு குயிக் சிங்கிளும் கூட. நவ் பிரதீப் ஆன் ஸ்ட்ரைக். அகைன் ஒரு வைட் டெலிவரி. ஆஃப் சைட் போட்டிருக்காரு இந்த தடவை. ஃபீல்டர் கையில் ஒரு குயிக் சிங்கிள். நவ் பேட்ஸ்மேன் அசோக் ஆன் ஸ்ட்ரைக். லெக் சைட் போட்ட பந்து. பட் பாலில் வேகம் இல்லை. ஃபீல்டர் இருக்காரு. 2 ரன்னுக்கான வாய்ப்பு. பட் இங்கே ஒரு சிங்கிள். நவ் பேட்ஸ்மேன் பிரதீப் ஆன் ஸ்ட்ரைக். அகைன் லெக் சைட் போட்டிருக்காரு. ஒரு வைட் டெலிவரி. ஓவரோட 3வது ஒரு வைட் டெலிவரி. அண்ட் அகைன் ஒரு வைட் டெலிவரி. அகைன் லெக் சைட் போட்டிருக்காரு. பட் இந்த தடவை பேட்ஸ்மேனுக்கு போட்டிருக்காரு. அங்கே ஒரு பவுண்டரி. ஒரு டாஸ் பால். பிரதீப் தன்னோட முதல் பவுண்டரி அடிச்சிருக்காரு. அண்ட் பிரதீப் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் ஃபுல்லாக ஒரு லாங் இன்னிங்ஸ் விளாண்டு கொடுக்கல. இந்த மேட்ச் விளாடுவாரான்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு டாட் பால். இந்த அகைன் ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி. ஃபீல்டர் தாண்டி போயிருக்குது. இங்கே ஒரு பவுண்டரி. பவர் பிளேயர் ரன்னை கொடுக்குறாரு வாரி. ஓவர் பார்த்தீங்கன்னா 15 ரன்கள் ஆல்மோஸ்ட் போயிருக்கு. ஒய்டிலேயே 5 ரன்ஸ் வந்திருக்கு. இந்த அகைன் லெக் சைட் போட்ட பந்து லெக் சைட் தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பா? இங்கே ஒரு நல்ல ரன்னிங் கேட்ச். நல்ல ஒரு கேட்ச். லாஸ்ட் கேட்சை மிஸ் பண்ணாரு. பட் இந்த டைம் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபீல்டர் செந்தில். அண்ட் போன மேட்ச் ஒரு 3 கேட்சஸ் பிடிச்சாரு. அண்ட் இந்த மேட்ச் இப்போ வர 1 கேட்ச் பிடிச்சிருக்காரு. அண்ட் இன்னைக்கு டேல மட்டும் 4 கேட்சஸ் பிடிச்சிருக்காரு ஃபீல்டர் செந்தில். நல்ல ஒரு கேட்சராக இருக்கிறாரு. அண்ட் நியூ பவுலர் முனிஷ். லெக் சைட் போட்ட பந்து ஒரு டாட் பால். அண்ட் பவர் பிளே மட்டும் பார்த்தீங்கன்னா 35 ரன்ஸ் 2 விக்கெட்ஸ் போயிருக்கு. அன்றைக்கி ஒரு எட்ஜ் கேட்சுக்கான வாய்ப்பா? பட் கொஞ்சம் முன்னாடி விழுந்துருக்குது. நல்ல பவுல் பண்ணிட்டு இருக்காரு. முதல் 2 பந்து நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அண்ட் லெக் சைடு அடிக்கப்பட்ட பந்து. பட் ஃபீல்டர் இருக்காரு. ஃபீல்டர் செந்தில்.
இங்கே ஒரு சிங்கிள். அண்ட் இங்கே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், நியூ பேட்ஸ்மேன் சாந்தா. இங்கே ஒரு எட்ஜ், பட் ஃபீல்டர் கையில். டாட் பால். அகைன் ஒரு டாட் பால், பட் ஃபீல்டர் கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு. இங்கே ஒரு குயிக் சிங்கிள். நல்ல டெலிவரி, பட் கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூப், ஒரு பவுண்டரி, 360 பிளேயருங்கிறத காமிக்கிறாரு பேட்ஸ்மேன் அசோக். நல்ல ஒரு ஷாட், ரிப்ளே பார்த்தீங்கன்னாலே தெரியும். செமையாக பிக் பண்ணியிருக்காரு. பயமே இல்லாமல் விளாட்றாரு இந்த மாதிரி ஷாட்ஸை தான். நல்ல ஒரு பிளே. அண்ட் நியூ பவுலர் செந்தில். 4 ஓவர் முடிவில் 41-2. முதல் பந்திலே ஒரு சிங்கிள். பேட்ஸ்மேன் அசோக் ஆன் ஸ்ட்ரைக். ஒரு ஸ்விட்ச் விக்கெட்டுக்கான முயற்சி, பட் மிஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு டாட் பால். இங்கே ஒரு ஷார்ட் டெலிவரி அண்ட் லாங் ஆஃபுக்கு மேலே அடிச்சிருக்காரு. ஒரு பவுண்டரி, நல்ல ஒரு ஷாட். அண்டு ஒரு பிக் விக்கெட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க இங்கே. பவுலர் செந்தில் அதை எடுத்து கொடுப்பாரான்னு பார்க்கலாம். 2 பால்ஸ் இருக்குது இந்த ஓவருக்கு. அண்ட் இங்கே பவுலர் செந்தில் வர்சஸ் சாந்தா. ஃபீல்டர் கையில் ஒரு டாட் பால். ஓவரோட கடைசி பந்து. இங்கே ஒரு ஸ்டம்பிட்டுக்கான வாய்ப்பு, பட் மிஸ் பண்ணியிருக்காரு கீப்பர். ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், நல்ல பவுண்டரிஸ் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். அண்ட் நியூ பவுலர் 6வது ஓவர் போட அஜய். முதல் பந்து டாட் பால். 2வது பந்து லெக் சைட் போட்ட தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பா? ஒரு ஈஸி கேட்ச். ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் தூக்கியிருக்காங்க. அண்ட் ட்ரிபிள் சியும் கேமுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. 5 ஓவர்ஸ் 47 கிட்ட இருக்காங்க, பட் ஒரு இம்பார்ட்டன்ட் விக்கெட் தூக்கியிருக்காங்க. ட்ரிபிள் சி பக்கம் திரும்பமான மேட்ச் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வர பேட்ஸ்மேன்ஸ் லாங் இன்னிங்ஸ் விளாட்றாங்கன்னு பார்க்கலாம். இதுவரை விளாண்டதுலே பேட்ஸ்மேன் அசோக் லாங் இன்னிங்ஸ் விளாண்டுருக்காரு. அண்ட் சாந்தா அண்ட் ராபினும் விளாண்டுருக்காங்க. அண்ட் நவ் சாந்தா அண்ட் ராபின் ஆன் ஸ்ட்ரைக். அண்ட் இந்த 2 பேட்ஸ்மேன் தண்டர்ஸ் டீம் கூட ரவுண்ட் 2 கேமில் பயங்கரமாக விளாண்டு ரன்னை ஏற்றுனாங்க. பட் இந்த மேட்சும் அதே இதை கண்டினியூ பண்ணுவாங்களாம் பார்க்கலாம். நல்ல ஒரு பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸர் அடிக்கூட பேட்ஸ்மேன்ஸ் 2 பேரும். இங்கே ஒரு ஆஃப் சைட் தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பா? கைக்கே போயிருக்குது. இங்கே ஒரு விக்கெட். பேட்ஸ்மேன் சாந்தாவும் தன்னோட விக்கெட்டை இழக்கிறாரு. அகைன் ட்ரிபிள் சி கேமுக்குள்ளே வராங்க. ஒரு ஓவரில் டர்ன் பண்ணிடுது ட்ரிபிள் சிக்கு எப்பயுமே. அண்ட் அதே தான் இந்த கேம் நடந்திருக்குது. 4 விக்கெட் டவுன் ஆகிருக்குது. பார்க்கலாம். பேட்ஸ்மேன் ராபின் இன்னும் ஸ்ட்ரைக்கில் தான் இருக்கிறாரு. அண்ட் நியூ பேட்ஸ்மேன் கிருபாகரன். லெக் சைட் போட்ட பந்து, ஒரு சிங்கிள்கான முயற்சி, 2க்கான வாய்ப்பு இருக்குதா? சிங்கிள். ஓவரோட முடிவில் 48-4, 49-4. லவகுசா வின் பண்ண 4 ஓவர்களுக்கு 50 ரன்கள் தேவை. நல்ல டெலிவரி, ஒரு மிஸ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். 23 பந்துகளில் 50 ரன்கள். அவரோட 2வது பந்து நல்ல ஒரு கேப்பில் போயிருக்குதா? பட் ஃபீல்டர் இருக்கிறாரு. இங்கே ஒரு சிங்கிள். 22 பந்துகளுக்கு 49 ரன்கள் தேவை. ஒரு ஓவரில் மேட்ச் மாறுமா என்று பார்க்கலாம். அண்ட் மேட்ச் டிசைடராக இருக்க போகிறது இந்த ஓவரும் நெக்ஸ்ட் ஓவர் மட்டும்தான். அண்ட் இங்கே ஒரு அகைன் சிங்கிள்கான முயற்சி. 7th and 8th ஓவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஓவராக இருக்க போகுது. அகைன் சிங்கிள்கான முயற்சி, ஒரு குயிக் சிங்கிள். மூன்று பந்துகள் 3 சிங்கிள் எடுத்திருக்காங்க. அகைன் தூக்கி அடிச்சிருக்காரு. பட் ஃபீல்டர் கையில் போயிருக்குது. பட் இங்கே நல்ல ஒரு ஃபீல்ட்.
அண்ட் 4 ரன் தான் கொடுத்துருக்காரு இந்த ஓவரில் கன்சிடர் பண்ணியிருக்காரு. அண்ட் இங்கே ஒரு நல்லா தூக்கி அடிச்சிருக்காரு. வெளியில் போயிருக்குது. அண்ட் இந்த ஓவரில் ஸ்கோரை கொண்டு வந்துட்டாரு. 10 ரன்கள் கொண்டு வந்திருக்காரு. 7 ஓவருக்கு 59 ரன்கள். 18 பால்களுக்கு 40 ரன்கள் தேவை. அண்ட் முதல் பந்திலே ஒரு ஷார்ட் டெலிவரி கேப்பில் போயிருக்குதா, பட் ஃபீல்டர் இருக்கிறாரு. நல்ல ஒரு ஃபீல்டிங். பட் இங்கே 2 ரன்ஸ் ஓடி இருக்காங்க. அண்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா முனிஸ். இங்கே ஒரு கீப்பர் கேட்ச், விக்கெட். இங்கே பேட்ஸ்மேன் அப்செட் ஆகிருக்காரு. அது இம்பார்ட்டன்ட் விக்கெட்டும் கூட. அண்ட் அகைன் மேட்சுக்குள்ளே வந்திருக்காங்க ட்ரிபிள்-சி. பார்த்தீங்கன்னா இன்னும் 16 பால்ஸுக்கு 38 ரன் தேவை. இந்த ஓவர் தான் டிசைட் பண்ண போகுது. நீங்கள் ஒரு நல்ல டெலிவரி. நியூ பேட்ஸ்மேன் கனி ஆன் ஸ்ட்ரைக். அண்ட் அகைன் டாட் டெலிவரி. நல்ல பந்து. அண்ட் அகைன் டாட் டெலிவரி. பட் இங்கே ஒரு விக்கெட்டா ஸ்டெம்பில் பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க, அப்பீல் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டெம்பில் பட்டிருக்கு. இங்கே ஒரு விக்கெட். அண்ட் நியூ பேட்ஸ்மேன் யோகேஷ் ஆன் ஸ்ட்ரைக். கடைசி பந்தில் சிங்கிள். ஓவரோட முடிவில் 62க்கு 6. 12 பந்துகளையும் 37 ரன்கள் தேவை. பேட்ஸ்மேன் யோகேஷ் ஆன் ஸ்ட்ரைக். இங்கே ஒரு டாட் பால். பவுலர் அஜய். அண்ட் அகைன் டாட் பால். அண்ட் நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேனுக்கு ஸ்ட்ரைக்கர் இன்னும் கிடைக்கல. லாஸ்ட் 3 ஓவர்ஸா. அண்ட் அகைன் டாட் டெலிவரி. அந்த மேட்சை ஆல்மோஸ்ட் ட்ரிபிள்-சி ஓன் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸர் அடித்தா மட்டும்தான் முடியும் லவ்குசா கேமுக்குள்ளே வர. பட் இங்கே அகைன் டாட் டெலிவரி. 37 ரன்கள் தேவைங்கிற நிலையில் டாட் பால் பண்ணியிருக்காங்க நல்லா. அண்ட் இன்னும் 7 பந்துகள் 6 சிக்ஸர்கள் தேவை. தூக்கி அடிச்சிருக்காரு, பட் டிஸ்டன்ஸ் போகலை. ஃபீல்டர் கைக்கே போயிருக்குது. நீங்கள் ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க. 6 பந்துகளில் 36 ரன்கள் தேவை. 6 சிக்ஸர் வருமா? இங்கே ஒரு டாட் பால். ட்ரிபிள்-சி ஓன் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள்-சி ஃபைனலில் ஸ்பாட் பிடிச்சிருக்காங்க. அண்ட் ஜூலை 12 சன்லைட்டோட ஃபைனல் விளாடுவாங்க. நீங்கள் லவ்குசா இன்னிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக விளாட்றாங்க. ட்ரிபிள்-சி இந்த டோர்னாமெண்ட்டை பொறுத்தவரை நல்ல கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா ஒரே ஓவரில் டேர்ன் பண்ணி அவங்க பக்கம் இழுத்து கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த ஒரே ஓவரில் திருப்பினாலும் கடைசி வரையே கொண்டு போயிருக்கிறாங்க அவங்க சைடு. நல்ல ஒரு பிளே, நல்ல ஒரு யங்ஸ்டர் டீம் வர. இங்கே ஒரு டாட் பால். இன்னும் 2 பந்துகள் மீதி உள்ளன. லாங் ஆன் போய் இருக்குது. அண்ட் போத் டீமுமே ஒரு வெல் டிசர்வ்டு ஃபைனலிஸ்ட். பட் ஃபைனலாக ட்ரிபிள்-சி ஃபைனலிஸ்ட் போகிறாங்க. அண்ட் இன்னிங்ஸோட முடிவில் ட்ரிபிள்-சி 33 ரன்கள் வித்தியாசத்தில் ஓன் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு மேட்ச். மார்னிங் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 மேட்சை நல்ல கேம் கொடுத்தாங்க. அண்ட் அகைன் செமிஃபைனல் நல்ல கேம் கொடுத்துருக்காங்க. செம்ம கோஆர்டினேஷனாக இருக்கிறாங்க டீம். எல்சிசி டோர்னமெண்டோட முதல் சீசனில் செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக உள்ளே போகிறாங்க ட்ரிபிள்-சி. அண்ட் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல ப்ளே பண்ணாங்க. நல்ல கோஆர்டினேஷனாக இருக்காங்க ஒரு எல்லாம். அண்ட் இந்த மேட்சோட இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் பார்த்தோம்னா பேட்டிங்கில் பேட்ஸ்மேன் அருண் அண்ட் மகேஷ் அவரோட பார்ட்னர்ஷிப்பை பில்டு பண்ணது தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் அருண் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. நல்ல ஒரு இன்னிங்ஸ் விளாண்டாரு. பவுண்டரிஸ் அடித்து கேமை ஒரு பக்கம் இழுத்துட்டாங்க. அண்ட் வெல் டிசர்வ்